பேணி வளர்த்திடும் ஈசன் என்று எழுதுகிறார். ஆம், அந்த ஈசனே பெண்ணுக்கு தான் ஞானத்தை வைத்துள்ளான். ஏனென்றால் பெண்ணின் ஞானம் அவ்வளவு சிறப்புடையது. அன்றெல்லாம் கூண்டிற்குள் அடைபட்டிருந்த பறவை போல இருந்த பெண்கள் கூண்டை உடைத்தெறிந்த சிங்கம் போல கூண்டை விட்டு சுதந்திரமாக பறந்து அத்தனை துறைகளிலும் கால்களை பதித்து விட்டனர். முப்படையில் தொடங்கி காவல்துறை முதல் அழகுதுறை வரை அத்தனை துறைகளிலும் கால்களை பதித்தது மட்டுமல்லாமல் பல்வேறு சாதனைகளையும் பல்வேறு பதக்கங்களையும் கொட்டி குவித்து விட்டனர். இதற்கு காரணம், அன்று பாரதி விதைத்த விதைதான் இன்று ஆலமரம் போல வேரூன்றி நிற்கிறது. விண்வெளி என்றவுடன் நம் நினைவில் வருவது கல்பனா சாவ்லா. ஆம், விண்வெளிக்கு சென்று தனது உயிரை நீர்த்து இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த சாதனை பெண்மணி அவள். அவளை போன்ற எத்தனையோ சாதனை பெண்மணிகள் இருக்கின்றார்கள். அன்றெல்லாம் ஒரு பெண் பேசுவதற்கே பயந்து கொண்டிருந்தாள். இன்று இந்த மேடையில் நான் பெண் சிங்கம் போல கர்ஜித்துக் கொண்டிருக்கிறேன். இதற்கு காரணம் பாரதி அன்று எட்டியபுரத்தில் இருந்து இட்ட முழக்கம்தான். இந்த சமுதாயத்தை பார்த்து பயந்து ஒதுங்கிக் கொண்டிருக்கும் பெண்களை பார்த்து பாரதி பாடுகிறார். பயந்து பணிந்து கிடந்தது போதும், இனி தெளிந்து துணிந்து மீண்டெழ வேண்டும். மழலை மனம் மாறாத உன்னை பெண் புணர வருவாயின் மாற வேண்டியது அவனே. மாற்றம் காண்போம் இனிமே. அடுத்த அடியை நீ எடுத்து வைத்தால் 1000 கதவுகள் திறந்திருக்கும் உனக்கு. அழுகை, நீ அதை துடைத்தறிந்தால் ஆடவர் துமுறும் அடங்கிவிடும். வலியது மட்டுமே நிலைத்திருக்கும். விதையென்று தேங்கி விடாமல் வீரம் கொண்டு வெளியே வா பெண்ணே. இன்ற பாரதியின் வரிகள் ஒவ்வொரு பெண்ணின் மனதில் உச்சரித்துக் கொண்டிருந்தால் போதும். பெண் என்பவள் வாழ பிறந்தவள் மட்டுமல்ல, பெண் என்பவள் ஆள பிறந்தவள் என்பதை அவள் ஆணித்தரமாக நம்பிவிடுவாள். இன்று இந்த பாரதி உலா என்ற மேன்மையான மேடையில் பேசிக் கொண்டிருக்கும் நானும் ஒரு பாரதி கண்ட புதுமை பெண் தான். தமிழ் பெண் என்று சொல்லடி, தலை நிமிர்ந்து நிழடி என்று சொல்லி நல்வாய்ப்பளித்த அத்துணை நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் என்பதை தனது ஒவ்வொரு வார்த்தையிலும் நிரூபித்து செல்கிறார் மகாலட்சுமி அவர்கள். வாழ்த்துகிறோம். அடுத்தபடியாக ஒரு பாட்டு, கிரண்மயி அவர்கள்.